Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலபேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள இயல் 1 பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இயல் 1லேருந்து 10 வரைக்கும். அந்த 10 இயல்களும் வந்து ரொம்ப முக்கியமானது. 10th ஓல்டு புக் தமிழில் இருந்து நிறைய கொஸ்டின்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 இயல்களும் படிச்சிருங்க. படிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் இயல் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் எழுதிய ஒரு வாழ்த்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துருவோம். ஓகே, ஆசிரியர் குறிப்பு ஆல்ரெடி படித்த கண்டென்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. கம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேர் எழுந்தூரில் வந்து பிறந்தார். கம்பர் எழுதிய நூல்கள் அப்படின்ட்டு கம்பராமாயணம், ஏர் எழுபது, சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து மனப்படமாக இருக்கும். கம்பர் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டால் சர்ன்னு சொல்லிடலாம். கம்பராமாயணம், ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம்ட்டு. ஓகே, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் சொல்லணும்னா நான் இப்போ சொல்கிறேன், வேணா வந்து வச்சுக்கோங்க. கம்பருடைய கம்பராமாயணத்தை நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா, கம்பர் ஒரு நாள் வந்து ஏறு எடுக்க வந்து போயிருக்காரு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிலை கிடக்குது. என்ன சிலை அப்படின்ட்டு நல்லா உத்து பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு சரஸ்வதி சிலை. ஓகேவா, அந்த சரஸ்வதி சிலையில் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் நல்லா பின்னி, சடை பின்னி, கையெல்லாம் வந்து இருக்குது. ஓகேவா, கை சாமி அப்படிங்கன்னா கையெல்லாம் வந்து இருக்கிறது. இவ்வளோதான். இப்போ இதை சொல்லி பாருங்கள். அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நூல்களை சொல்லிப்படுங்க. கம்பர் எழுதிய நூல்கள் கம்பராமாயணம், ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, கை இருக்குது, திருக்கை வழக்கம். எல்லா நூலும் வந்துட்டா கம்பராமாயணம், ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் அப்படின்ட்டு இந்த எல்லா நூல்களையும் இந்த ஒரே ஷார்ட்கட்டில் ஞாபகம். கம்பர் வந்து ஏர் எடுக்க போகிறாரு. அங்கே ஒரு சிலை இருக்குது. என்ன சிலைன்னு பார்த்தா சரஸ்வதி சிலை இருக்குது. அந்த சரஸ்வதி சிலையில் வந்து நல்ல ஜடையெல்லாம் பின்னி திருக்கையெல்லாம் வந்து கையெல்லாம் இருக்குது, திருக்கையெல்லாம் வந்து இருக்கிறது. இதை வச்சு நீங்கள் அந்த நூல்களை டெவலப் பண்ணி ஈஸியாக வந்து கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து குலத்தொங்கு சோழனுடைய அவைக்களப்புலவர். இதெல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்தாச்சு. குலத்தொங்கு சோழனுடைய அவைக்களப்புலவராக வந்திருக்காரு. திருவெண்ணை நல்லூர். ஓகேவா, திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் வந்து ஆதரிக்கப்படுகிறார். எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா திருவெண்ணை. திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்படுகிறார். கல்வியில் பெரியவர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தமோனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கவி சக்கரவர்த்தி எனும் பெயரை கொண்டவர் கம்பர். இதெல்லாம் வந்து இவருடைய இதில் ஈஸியாக படிச்சிடலாம். கம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கம்பர், ஒட்டக்குத்தர், ஜெயகுண்டார், ஓகே, இவங்க எல்லாரும் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இது வந்து ஆசிரியர் குறிப்பு. ஆல்ரெடி உள்ளதுதான். உங்களுக்கு இதில் வந்து என்னது அந்த நூலுக்கான ஷார்ட்கட் மட்டும் சொல்லியிருக்கேன். மீதி எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அடுத்தது நூற்குறிப்பு வந்து ஆல்ரெடி எப்போவும் நிறைய டைம் வந்து படித்தது தான். நூற்குறிப்பில் என்னது வடமொழியில் வான்முகி முனிவர் வந்து எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் எழுதிய நூல் தான் வந்து என்னது கம்பராமாயணம். வடமொழியில் வான்முகி வந்து ரைட் பண்ண ராமாயணத்தை தழுவி கம்பர் எழுதுனால இதுக்கு கம்பராமாயணம் பேர் வந்துட்டு. கம்பர் வந்து ஆனால் இதற்கு ஃபர்ஸ்ட் கிட்ட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம். இதில் வந்து 6 காண்டங்கள் வந்து இருக்கிறது. அதில் பாலகாண்டத்தில் உள்ள முதல் பாடலை வந்து நமக்கு இங்கே வாழ்த்து பாடலாக கொடுத்துருக்காங்க. 6 காண்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதை எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாலகனாக இருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அயோத்திக்கு போவோம். அயோத்திக்கு வந்து ராமர் வந்து எப்போ போவார், வனவாசத்துக்கு போவார். ஸோ பாலகனாக இருக்கிறோம், கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு வனவாசத்துக்கு வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு ஆரண்யம்னா வந்து அது ஒரு சின்ன இடம் மாதிரி தனியாக வந்து நம்ம இருக்கோம். அங்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு, நமக்கு தான் பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குல்ல, குழந்தைகள்லாம் கிட்டெலாம் இருக்குல்ல, நம்ம போவோம் அப்படின்ட்டு கிட்டு கூட வந்து சுதந்திரமாக இருக்கும். ஆனால் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா யுத்தம் வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்து திரும்பி யுத்தம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாலகனாக இருப்போம். கல்யாணம் முடிஞ்சோன்னே நம்ம எப்பா இது வேண்டாம்ப்பா இந்த கல்யாணம் அப்படிங்கிறது மாதிரி துறவு வாழ்க்கை. அயோத்திக்கு வனவாசம் போகிறோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஆரண்யம்.
அங்கே தனியாக உட்காந்துருக்கும் ஆரண்யம். இது என்னடா அப்படின்ட்டு திரும்ப குழந்தை குட்டியை பார்க்க கிட்ஸை பார்க்க கிட்கிந்தாவுக்கு வரும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா சுதந்திரமாக ஃபஸ்ட்டு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரே போராக இருந்துச்சுல்ல, அதனால இப்போ இங்கே சுதந்திரமாக இருக்குது. ஆனால் திரும்பி வந்து பழையபடி யுத்தம் வந்து ஆரம்பிச்சிரு. இதுதான் 6 காண்டத்திற்கான ஷார்ட்கட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிங்க. அடுத்து தாளமுலை அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது எப்படின்னா தாம் ப்ளஸ் உல அப்படிங்கிறத தாளமுலை. விளையாட்டு உடையார், விளையாட்டு ப்ளஸ் உடையார். அழகு இல்லை, அழகு ப்ளஸ் இல்லை. உளவாக்கல் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா படைத்தல். நிலை பெறுதல்னா காத்தல், நீக்கல்னா அழித்தல், தலைவர்னா வந்து இறைவர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த பாடல் பார்க்கல பார்த்தீங்களா? சரி, புக் பேக் முடிச்சுட்டே பாடலை பார்ப்போமா? புக் பேக் தான் போயிட்டோமே. கல்வியில் பெரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். 6 காண்டங்களை வந்து கொண்டது. தேர் எழுந்த ஒரு ஊரில் வந்து பிறந்தார். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம பாடல் மற்றும் பாடலுடைய பொருள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாடலை பார்த்துரும், அதுக்கடுத்து பாடலோட பொருள் பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்கும். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடை யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் யாவையும் தாமுல வாக்களும், அதாவது உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும், அதான் இங்கே வரும். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுதலும், ஓகேவா? அனைத்தையும் படைக்கிறதையும் நீக்கலும் நிலைப்பெறுதல், சாரி, தாமுல வாக்களும். ஓகேவா? இது வந்து அந்தந்த வேர்டுக்கு நீங்கள் அர்த்தம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இங்கே சொற்பொருள் பார்க்கணும். உளவாக்கல் அப்படின்னு என்னது? உண்டாக்குதல். நிலைப்பெறுதல்னா காத்தல், நீக்கல்னா அழித்தல், நீங்களா இடைவிடாது, அழகிலா அளவற்ற, அன்னவர் அத்தகைய இறைவர், தலைவர்னா இறைவர், சரண் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சரண் அடைகிறேன் அப்படிங்கிற அடைக்கலம். நம்ம எப்பவும் போல் நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பொருளை பார்த்துட்டு பாடலை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவற்ற திருவிளையாடுகளை இடைவிடாது புரியுபவர் இறைவர். ஓகேவா? உலக உயிர்கள் அனைத்தையும் படைக்கிறாரு, காக்கிறாரு, அதை அழிக்கிறாரு, இந்த விளையாட்டுகளை எல்லாம் பண்ணக்கூடியவர் இறைவர். அவர் நமக்கெல்லாம் தலைவர். ஓகே, இறைவர் தான் நமக்கெல்லாம் தலைவர். அத்தகைய இறைவருக்கே நாம் அடைக்கலமாக பற்றுவோம். அத்தகைய இறைவன்ட்டே நான் சரண் அடைகிறேன், அத்தகைய இறைவனையே நான் அடைக்கலமாக வந்து கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுதலும். ஓகேவா? உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உருவாக்குறது, நிலை பெற வைக்கிறது, நீக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக பண்ணி இருப்பவர் யாருன்னா இறைவர். அந்த இறைவன்கிட்டயே நாங்கள் சரண் அடைகிறோம் அப்படின்ட்டு இந்த கம்பர் பாடல்ல கொடுத்துருப்பாங்க. கம்பருடைய இந்த வாழ்த்து பாடலை கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே வந்து இந்த மையக்கருவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதில்ல? இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும், இந்த பாட்டு கூட கனெக்ட் பண்ணி இந்த பாட்டோடைய லைன் கேட்டால் நீங்கள் ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஓகே, பாடலோடைய பொருள் பார்த்தாச்சு, சொற்பொருள் பார்த்தாச்சு, ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு, புக் பேக்கும் வந்து பார்த்துட்டோம். அவ்வளோதான். இதோடைய வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் முடிகிறது. அடுத்த திருக்குறள் வந்து புறையுடைமை வந்து கொடுத்துருக்காங்க. பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். ஓகேவா? இது டக்குன்னு பார்த்துடலாம். எல்லா திருக்குறளும் ஈஸியாக தான் இருக்கும். அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நிலமானது தன்னை தோண்டுபாரை வந்து எப்படி தாங்குவது போல நம்மை இகழ்வுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நிலத்தை வந்து நம்ம தோண்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிலம் வந்து நீ என்னை தோன்றியா அப்படின்ட்டு பூமி வந்து டக்குன்னு கவராது. ஓகேவா? நிலமானது தன்னை தோண்டுவரையும் நம்ம குளிர்ந்தோம்னாலும் அது தாங்கும். அதே போல் நம்மளை இது பண்ணுவாங்களே இகழ்வார்களை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து சிறந்த பண்புன்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த போலண்ட் வந்திருக்கு. அந்த போலண்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணி. அவ்வளோதான். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்து என்னது? ஓமை அணி. அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறத்தையும் செய்யும் துன்பத்தை வந்து பொறுத்து கொள்ளுதல் வந்து சிறந்தது. ஆனால் அதை விட சிறந்தது வந்து என்னன்னா அந்த துன்பத்தை வந்து மறந்துடுது. நமக்கு யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சிருந்தா அதை பொறுத்து கொள்வது நல்லது. அதை வந்து மறந்துட்டோம், நீ எனக்கு பண்ணியா ஞாபகம் இல்லையா, இப்போ எனக்கு 1008 வேலை இருக்குது, நீ பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லைன்ட்டு அதை மறக்கிறது வந்து அதனினும் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது விருந்தினரை வந்து வரவேற்க இயலாது
இயலாது தவிர்க்கும் நிலை இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வறுமையோடைய கொடிய வறுமை. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்கள வந்து வரவேற்க முடியாமல் நம்ம எங்கேயாட்டு ஊர் சுத்த போயிட்டோம்னா அது வந்து வறுமையில் வறுமை அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டு அது போல மடவார் பொறை அப்படிங்கிறது என்னன்னா அறிவற்றார் செய்யும் தீங்கை. அதான் மடவார்னா அறிவில்லாதவர்கள். அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு அது போல, அந்த அது போலன்ட்டு இந்த வேர்டு வந்து இது இந்த திருக்குறளுக்குள்ள இன்டைரக்டா இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. அது போல வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. போல அப்படிங்கிறது டைரக்டா வெளியவே அந்த திருக்குறள் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஓமை அணி. திருக்குறள்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நீங்களே படித்தாலே வந்து ஈஸியாக புரியும். நான் இருந்தாலும் ஒரு டைம் வந்து சொல்லித்தரேன். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் வந்து நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும்னா, நம்மகிட்ட நல்ல நல்ல கேரக்டர் நல்ல நல்ல குணங்கள்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது நீங்காமல் இருக்கணும்னா நம்ம பொறுமையை வந்து கடைபிடித்தல் வேண்டும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது என்னன்னா பிறர் செய்யும் தீங்கை வந்து பொறுத்து கொள்ளுதல் இருக்குல்ல, சரி, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. நமக்கு தீங்கு செஞ்சவங்களை நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து சான்றோர்கள் மதிக்க மாட்டாங்க. அதனை பொறுத்து கொள்பவரை வந்து பார்த்தீங்கன்னா பொன் போல் மதித்து மனதுக்குள் வைப்பர். இது ஃபுல்லாகவே வந்து யாருக்கூடையும் சண்டை போடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். ஒருத்தார் அந்த 6வது திருக்குறள் தானே, ஆமாம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ். அதாவது என்னன்னா பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டிப்பதற்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். அதான் ஒருத்தார்க்கு ஒரு நாள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். அந்த பிறர் செய்யும் தீமையை வந்து பொறுத்து கொள்ள முடியாதவர்களுக்கு அந்த ஒரு நாள் தான் இன்பம். பொறுத்தார்க்கு பொன்றும் பொன் போன்றது மாதிரி வரும். ஓகேவா? பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதே இது அதை பொறுத்து கொள்வர்களுக்கு புகழும் இருக்கும், உலகம் உள்ள வரையிலும் அவர் நிலைத்திருப்பார். எல்லாமே ஒரே மீனிங்ல தான் இருக்கும். பொறையுடைமை திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனோந்து அறநில்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்ப செயல்களை நமக்கு யாராவது செஞ்சாலும் பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. நமக்கு யாராவது கெட்டது செஞ்சிட்டாங்கன்னா, துன்பம் பண்ணிட்டாங்கன்னா, பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டான்னு கூட நம்ம வந்து அறத்துக்கு மாறாக அவங்கள மன்னிச்சு விட்டுறணும், மறந்துடணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதுதான் வந்து இதில் எல்லா கான்செப்டும் இதே தான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல். ஏதோ ஒரு கோபத்தில் தீமையை ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னா அதை நம்ம பொறுமையால் வந்து வெற்றி பெற வேண்டும். அடுத்த லாஸ்ட் 2 திருக்குறள். துறந்தாரின் தூய்மை உடையார். துறந்தாரின் தூய்மை உடையார் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். அதாவது வரம்பு கடந்து தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற தூயவரின் மேலானவர். ஸோ என்ன சொல்றாங்கன்னு புரியுதுல்ல? என்ன சொல்றாங்க? தீய சொற்களை வந்து பொறுத்து கொள்பவர் வந்து பார்த்தீங்கன்னா துறவியை விட மேலானவர். அடுத்தது உண்ணார்ந்து நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பவரின் பின். அதாவது என்னன்னா உண்ணாது நோற்பார் பெரியார். உண்ணா நோன்பு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பெரியவர்களை விட தம்மை இகழ்பவர் இருக்காங்கள அவங்களுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் மேலானவர். அங்க வந்து துறவியை விட மேலானவர்னு கொடுத்துருப்பாங்க. துறவியை விட மேலானவர் தம்ம இகழ்வர்களை பொறுத்து கொள்பவர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் பெரியவர்களை விட மேலானவர்கள் யாரு? தம்மை இகழ்வர்களுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்ளுதல். இந்த இவ்விரு குறப்பாக்களும் இந்த லாஸ்ட் இவ்விரு குறப்பாக்களும் பிறர் இழி சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகிறது. அடுத்த திருக்குறளை இயற்றியவர் ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் எல்லா நாட்டுக்கும் பொதுவான கருத்துக்களை கூறியிருக்கிறார். நாயனர், தேவர், முதற்பவர், தேவப்பிரவன், நான்முகனார், மாதுனுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இவர் கிமு 31ஆம் நூற்றாண்டை செல்றவர்.
திரு ப்ளஸ் குறள், திருக்குறள், திருநாச்செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை உடனே பல பொருட்களை கொண்டது. குறள் அப்படிங்கிறது குறுகிய அடியை கொண்டது. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது தான் வந்து என்னது திருக்குறள். இதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருள்பால 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களையும் கொண்டது. மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது. ஓகேவா? இதில் வந்து 333 அதிகாரங்களும் 1330 பாடல்கள் கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளை பற்றி போற்றி பாராட்டப்படும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. அடுத்தது இதற்கு உரை எழுதியவர்கள். திருவள்ளுவ மாலை திருக்குறளுக்கு வந்து 10 அதாவது 10 பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. அந்த உரையில் பரிமேலகர் உரையை வந்து சிறந்தது அப்படின்ட்டு தமிழ் சான்றோர்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் யாரெல்லாம் அந்த 10 பேர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா இருக்காங்களா, அவங்க காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் வந்து திருக்குறள். நம்ம கண் விழித்ததும் ஃபோனுங்கன்ட்டு ஓடுவோம், அதான் ராணி. ஸோ அந்த காலத்தில் படிக்க முடியும், இந்த காலத்தில் இங்கே உட்காந்து படிப்பது கடினம் தான், ஆனாலும் படிக்கணும். ஓகே, இதில் 10 பேர் இருக்காங்கங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் அப்படின்ட்டு. இதில் முதல்ல திருக்குறள் உரையை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா மணக்குடவர். சிறந்த உரை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலகர். ஓகேவா? இதை வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? மணக்குடவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அவர் ஃபஸ்ட்டு மனம் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலில் பதித்து வெளியிட்டவர், அவருக்கு ஃபஸ்ட்டு மனம் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. சிறந்த உரை வந்து பரிமேலகர். மேலன்னு வந்துட்டுல சிறந்த உரை மேலே எல்லா உரையோட இதான்ப்பா மேலே, சிறந்த உரை மேலே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இப்போ மறக்காதில்ல, இப்போ சிறந்த உரை எதுன்னு கேட்டால் மேலே பரிமேலகர். முதல்ல பதிச்சு விட்டவர், அவர் ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணணும் மனம் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு பதிப்பித்து வெளியிட்டவர் மணக்குடவர். இப்போ இந்த 10 பேரையும் வந்து ஓரளவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தேத்தா தீ, அதாவது தருமர், தாமத்தர், திருமலையர். ஓகேவா? தேத்தா தீ, தருமர், தாமத்தர், திருமலையர். அடுத்தது பரியில் வந்து பார்த்தீங்கன்னா பருதி, பரிபெருமாள், அடுத்த உன்னர்த்தர் யார்? பரிமேலகர். அப்போ இங்கே 3 பேர் வந்துட்டாங்க, இங்கே 3 பேர் வந்துட்டாங்க. பருதி, பரிபெருமாள், பரிமேலகர். அடுத்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா மல்லல், மணக்குடவர். தேத்தாத்தி, பரி, மல்லல், மணக்குடவர் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நச்சரும் காளிங்கரும். நச்சர், சர்கர். அது மாதிரி நச்சின்னு காலிங் பெல் அடித்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கலாம். நச்சின்னு காலிங் பெல்லை எவனும் லைட் அடிக்க மாட்டான், நச்சின்னு காலிங் பெல்லை அடித்தான். காலிங் பெல், நச்சின்னு காலிங் பெல் அடித்தான். இவ்வளோதான். அப்போ இதை வந்து ஒரு இதாக எழுதுங்க. எப்படி எழுதலாம்? இதை மறந்துடுங்க. இப்போ இதை மறந்துட்டு நான் சொன்னதை வச்சு எழுதுங்க. தேத்தா தீ, இதை மறந்துடாதீங்க. தேத்தா தீங்கிறது வரும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து என்னது வருது? பரி. தேத்தா தீ, பரி. இந்த தீ இருக்கு, அந்த தீ மாதிரியே ஒரு வார்த்தை வரணும். தீக்கு ரி, பரி. தேத்தா தீ, பரி. அடுத்து இந்த மல்லல், மணக்குடவரை வச்சு மேனு கொண்டு வந்துருங்க. அடுத்தது நச்சுன்னு காலிங் பெல் அடிக்கணும். நச்சர், காளிங்கர். ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். தருமர், தாமத்தர், திருமலையர், பரிமேலகர், பருதி, பரிபெருமாள், மல்லல், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். இவங்க 10 பேர். இதில் முக்கியமானது இந்த 2ங்க. முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டவர் மணக்குடவர், சிறந்த உரை பரிமேலகர். அகழ்வாரை பொறுத்தல் தலை. ஒருத்தாருக்கு ஒரு நாளை. அறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. அறத்தில் 38. பொருளுக்கு வந்து எத்தனை? 75. இன்பத்துக்கு 25. இது எப்படி? அறத்துக்கு 38, அதோட டபுள். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். அறத்தில் 38, அதோட டபுள் பொருள்பாலில் வந்து எத்தனை வரும்? 76 வரும். ஒன்று வந்து குறைச்சிக்கோங்க, அது பொருட்பால். அடுத்து இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலுங்கிறது 3வது வருது, அதனால இதில் 3ல் ஒரு பங்கு. அறத்துப்பால் 38, இதை மட்டும் நீ வச்சுட்டா போதும். அதோட டபுள் பொருட்பாலுக்கு வந்து 75. அதுக்கு அடுத்து 3வது வரக்கூடிய இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் 3வது வருதுனால 75ல் 3ல் ஒரு பங்கு 25.
எதுகை தெரியும், ரெண்டாவது வரக்கூடிய ஒரு ரெண்டாவது எழுத்து ஒன்றாக இருந்தா மிகுதி தகுதி, அகல் இகல், இல்லை கே கே கூ கூ, இதெல்லாம். அடுத்த பொருள் வேறுபாடு அறிக. இல்லை பொறுத்தல் அப்படிங்கிறது பொறுமையையும், பொறுத்தல் அப்படிங்கிறது மேட்ச் பண்ணுறதையும், பொறுத்துறதையும் சொல்லு. இரத்தல் அப்படிங்கிறது நீக்கலையும், இரத்தல் அப்படிங்கிறது பிச்சை யாசிப்பது அப்படிங்கிறத வரும். நிறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைவையும், நிறை அப்படிங்கிறது வரிசை, நிறை நேர், அந்த ரோ காலம் இருக்குல்ல அதில் வரக்கூடியது. வன்மை அப்படிங்கிறது கொடையிலையும், வன்மை அப்படிங்கிறது வலிமையிலையும். வன்மை, இந்த வன் 3 சொல்லின், இது 2 சொல்லின். வன் அப்படிங்கிறது வலிமை. அடுத்து இருபொருள் தருக. நிறை அப்படிங்கிறது எடையிலையும் வரும், செறிவிலையும் வரும். தலை அப்படிங்கிறது சிரத்திலையும் வரும், முதல் இடத்துலையும் வரும். இது பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் போக போக உங்களுக்கு பழகிடும். அடுத்த திராவிட மொழிகள் அப்படிங்கிறது 9th நியூ புக்லேயே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீடு வந்து பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஓசையை ஒளியாக்கி வரிவிடுவம் கொடுத்து மொழியாக நிலைபெற செய்த மனிதனின் செயலுக்கு இடையாக எந்த ஒரு இதுவும் வந்து இந்த நாள் வரைக்கும் தோன்றியதில்லைம்பாங்க. ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு ஓகே, ஒரு மொழியை அடிப்படையாக வச்சு நிறைய மொழிகள் தோன்றுறதில்ல. அந்த மொழியை அடிப்படையாக வச்ச மொழி மூலமொழி. அதிலிருந்து வரக்கூடிய மொழிகள் வந்து கிளமொழிகள், கிளை மொழிகள். அடிப்படையாக உள்ள மொழி மூலமொழி, அதிலிருந்து வரக்கூடிய மொழிகள் கிளை மொழிகள் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ ஆசிய குடும்பங்கள், திராவிட மொழிகள், ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படிம்பாங்க. இது புது புக்கிலேயே இதே கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க போதும். 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து மொத்தம் வந்து இருக்கிறது. மொழிகளின் காட்சி சாலை அப்படிங்கிறது யார் சொல்கிறா? அகத்திய லிங்கம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. மொழிகளின் காட்சி சாலை அகத்திய லிங்கம். இதை வந்து எப்படி ஞாபகம் லிங்கத்தை காட்சி சாலையில் வச்சுருக்காங்க. அப்போ லிங்கத்தை காட்சி சாலையில் வைக்கிறாங்க. மொழிகளின் காட்சி சாலை, காட்சி லிங்கம், அவ்வளோதான். லிங்கத்தை காட்சி சாலையில் வச்சுருக்காங்க, காட்சிப்படுத்துகிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்ன்ட்டு மொழிகளை வந்து 3 இதாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து 2 இது மட்டும் படிச்சுக்கோங்க. வட திராவிடத்தையும் தென் திராவிடத்தையும் படிச்சுக்கோங்க. மீதி எல்லாம் நடு திராவிடன்ட்டு முடிச்சிருங்க. வட திராவிடத்துக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து மாலுக்கு கூட்டு போய் குய் கொய்யின்னு ஒரு டிஷ்ஷை வந்து வாங்கி கொடுக்குறார். சைனா டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து மாலுக்கு கூட்டு போய் கொய்யின்னு ஒரு சைனா டிஷ்ஷை வாங்கி கொடுக்குறார். தென் திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ், மலையாளம், கன்னடம், இந்த 3 வந்து உங்களுக்கு மறக்காது. இதை வந்து அப்படியே விட்டுருங்க. தமிழ், மலையாளம், கன்னடம். இந்த இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. திருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோடை வந்து கொத்தா திருடிட்டு குரங்கு மாதிரி குடுகுடுன்னு இருட்டில் துள்ளி குதிச்சு ஓடிட்டான். ஓகேவா? இது வந்து இது இருந்தால் தான் வரும், இல்லைன்னு நீங்கள் இதை கதையை இங்கே எழுதிக்கோங்க. ஒரு திருடன், தோடுன்னா என்னது? தோடை வந்து கொத்தா அது அங்கே வந்துட்டா கொத்தா பிடுங்கிட்டு குரங்கு மாதிரி, குரங்கு மாதிரினா குரங்கு மாதிரி இருட்டில் துள்ளி குதிச்சு ஓடிட்டான். குடுகுடுன்னு, இல்லை 2 வார்த்தை வரும். குடுகுடுன்னு துள்ளி குதிச்சு ஓடிட்டான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குடுகு, இது துளு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இது கூட கனெக்ட் பண்ணி படிங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் இல்லைன்னா கூட ஞாபகம் வந்துடும். அடுத்த கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழி இலக்கணம் அப்படிங்கிறத நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும். திராவிடம் எனும் சொல் திராவிட நாடு எனும் பொருளை வந்து தருகிறது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் அப்படின்ட்டு திராவிடம் அப்படிங்கிறது சொல் வந்து ஒரு பெயரடையாக, அதாவது ஒரு முன்னோட்டாக வந்து வந்திருக்குது. எல்லாத்துக்கும் திராவிடர்கள் இருக்கக்கூடிய இடத்துல திராவிடன்ட்டு முன்னோட்டாக வந்து அந்த பெயரடையாக வந்து அது இருக்கிறது அப்படின்ட்டு கால்டுவெல் வந்து என்னது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது நூலில் வந்து சொல்கிறார். இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. இதுக்கு அடுத்த வருஷம் தான் முக்கியம். குமரியில பட்டர் தான் திராவிடம் என்னும் சொல்லை வந்து முதல்ல உருவாக்குறார். ஆனால் கால்டுவெல் தான் திராவிடம் அப்படிங்கிறது சொல்ல முதல்ல பயன்படுத்துகிறார். ஓகேவா? குமரியில பட்டர் ஃபஸ்ட்டு பட்டர் தான் வந்து என்னது அதை உருவாக்குறாரு. திராவிடம் அப்படிங்கிறது சொல்ல ஃபஸ்ட்டு பட்டர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நகை கடையில் பட்டர் தான் வந்து உட்காந்து அதை உருவாக்குவாங்க. கால்டுவெல் அதை வந்து
ஃபஸ்ட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார் நல்லபடியாக. வெல்லுனா நல்லபடியாக அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். பட்டர் அதை உருவாக்குறாரு, வெல் வந்து கொண்டு வந்துட்டார். மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் கிளை மொழியான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாத்தையும் வந்து தமிழியம், தமிழுக் அப்படின்ட்டு வழங்கினாங்க. ஓகேவா? அடுத்தது திராவிட அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வந்திருக்கு. தமிழ், தமிழ, திராவிட, திராவிட இது வந்து நியூ புக்கில் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க. இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈராஸ் பாதிரியார். அவர் சாதாரண ஆளாக தான் ஈராஸாக இருந்திருக்காரு. ஈராஸாக இருந்து அங்கேருந்து பாதிரியாராக வந்து சேஞ்ச் ஆகுறாரு. அதே மாதிரி தான் தமிழ், தமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு அங்கேருந்து தமிழ் உருவாகியிருக்கு. சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஈராஸ் பாதிரியார். அடுத்த லெமுரிய கண்டம் அப்படிங்கிறது கடல் கோள்களால் கொல்லப்பட்ட குமரி கண்டம் தான் லெமுரிய கண்டம். நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுனா தொல்காப்பியம். அடுத்தது 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட ஒரே திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஓகே, அவ்வளோதான். புக் பேக் பார்ப்போமா? மொழிகள் பல தோன்றிய வளர அடிப்படையான மொழியை மூலமொழிங்கிறோம். இந்தியா மொழிகளின் காட்சி சாலை லிங்கத்தை சாலையில் வச்சாங்க. இது காட்சிப்படுத்துகிறாங்க, லிங்கத்தை காட்சிப்படுத்துகிறாங்க. அப்போ சாகத்திலிங்கம் ஒரு மூலமொழியிலேருந்து தோன்றி வளரும் மொழியை கிளை மொழி அப்படிங்கிறாங்க. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துலேருந்து வரக்கூடியதெல்லாம் கிளை தானே, அதுதான் பேஸு. இது வந்து மூலமொழி, இதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து கிளைகள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இந்த மாமரம் அப்படிங்கிறது இந்த கதையெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதில் வந்து கடைசியில் இந்த இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. புவியரசோடைய இறைவின் அறுவடை. இது வந்து கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, புவியரசோடைய இறைவின் அறுவடை. புவியரசோட இயற்பெயர் வந்து ஜெகநாதன். புவியரசு தான் கொடுப்பாங்க, ஜெகநாதன் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது. புவியரசோடைய நூல் தான் வந்து என்னது இரவின் அறுவடை. இதை வந்து கேட்டிருக்காங்க சிறுகதையோடைய இந்த பொறுத்துகளில். அடுத்தது எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு நான் சொல்லுதை மட்டும் பார்த்துக்கோங்க. இலக்கணம் அப்படிங்கிறது 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்துக்களோட வகை வந்து முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துங்கிறது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள்ங்கிறது இது முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள்லாம் சார்பு எழுத்துக்கள். அது வந்து பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, உற்றெழுப்படை, குற்றியெழுகுரம், குற்றியெழுகுரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்ட்டு 5 வகைப்படும். நம்ம இதில் வந்து அளப்படையில் இந்த உயிரளப்படையும் ஒற்றளப்படையை பற்றி பார்க்க போகிறோம். மீதி எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் நியூ புக்கில் உள்ளதையே பார்த்துக்கிட்டால் போதுமானது. அதே தான் கொடுத்துருப்பாங்க. அளப்படை அப்படிங்கிறது இத்தனை வகைப்படும் இப்படி அப்படின்ட்டு அதே எடுத்துக்காட்டு தான் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒற்றளப்படை இருக்குல்ல, அதில் வந்து வல்லினத்து கசட தவிர 6ம் இடையினத்து எரள அப்படின்ட்டு இந்த சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்துக்களையும் தவிர மீதி 11 எழுத்துக்களும் அளப்படும். ஓகேவா? அப்போ அளப்படக்கூடிய எழுத்துக்களில் எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 எழுத்தும் கிடையாது, மீதி 11 எழுத்தும் உண்டுன்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எப்படி படிச்சுக்கலாம்? இப்போ வல்லின எழுத்துக்கள் என்னது கசட தவிர, அது வந்து கிடையாது. அதை டோட்டல் அடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 இந்த 6ம் கிடையாது. அடுத்தது வல்லினத்தில் 6ம் கிடையாது. அடுத்து இடையினம் இருக்குல்ல, இடையினத்தில் வந்து 2 மட்டும் இருக்கு, எரல, இர்ரும் இல்லும். மீதி பாருங்க எரல வளல. ஓகேவா? இல்லை இர்ரும் இல்லும் மட்டும் இருக்கு. ஸோ இந்த 8 எழுத்துக்கள் கிடையாது, இந்த 8ம் கிடையாது, மீதி உள்ள 11 எழுத்துக்களும் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சு. ஓகே, இதோட புக் பேக் மட்டும் சொல்லியிருந்தேன், நோட் பண்ணிக்கோங்க.
உறார் செய்யுளிசை உடுப்பா உடுப்பதும் இன்னிசை சொல்லிசை அலப்படைங்கிறது வரண வரணசெய்யி. இந்த ஈன்னு வந்தாட்டாலே சொல்லிசை. அடுத்து ஒற்றலைப்படை அப்படிங்கிறது இது அரங்கம். செய்யுளிசை அலப்படை அப்படிங்கிறது உலார் உலார். இன்னிசை அலப்படை அப்படிங்கிறது உடுப்பதுவும் உடுப்பதுவும் உடுப்பாதுவும். சொல்லிசை அலப்படைங்கிறது குடித்தளியி. அளப்படை அப்படிங்கிறது அளவு பிளஸ் எடை. இல்லை அளவு இது அளவு பிளஸ் எடை. அளவு அப்படிங்கிறது மாத்திரை இருக்குல்ல, அதுதான் அளவும்பாங்க, மாத்திரையோட அளவு. எடை அப்படிங்கிறது நீண்டு ஒழித்தல். அப்போ அளப்படை அப்படிங்கிறது மாத்திரையோட அளவு வந்து நீண்டு ஒழிக்கிறது. அதானே இப்போ ஒற்றெழுத்து அது இப்போ ஒரு மாத்திரையிலேருந்து 2 மாத்திரையோ 3 மாத்திரையோ வந்து நீண்டு ஒழிப்பதற்கு பேர் தான் அளப்படை. அளப்படை 2 வகைப்படும். செயலில் வந்து ஓசை குறையாத இடத்தும் குறில் நெடிலாக அளப்பெடுப்பது இன்னிசை. வேணா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுவும் அவ்வளோ தேவை கிடையாது. அடுத்த எழுத்துக்களையும் பிறப்பு எல்லாம் தேவையில்லை. அது ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. எல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. கழுத்தின் 2 பிறப்பது இடையினம். வல்லின எழுத்துக்களின் இடப்பிறப்பு மார்பு. உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இப்பும் இம்மும். இல்லை முக்கியமானது ஒன்று இப்போ வரும் பாருங்க. இது பாரதாசன் சொன்னது பார்த்துக்கோங்க. இதில் இந்த மைங்கொலியோட வேறுபாடு இருக்குல்ல, இதை வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இது பார்ப்போமா? அறை அப்படிங்கிறது பாதி. அறை அப்படிங்கன்னா கட்டப்பட்ட ஒரு ரூம். இது வந்து ரூமு. இது வந்து பாதி, ஹாஃப். அந்த மீனிங்காக வரும். கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கிட்டே நல்லா புரியும். உரை அப்படிங்கிறது என்னது? விளக்கம். ஓகேவா? உரை நடை அப்படிங்கிறது உரை அப்படிங்கிறது விளக்கம். இது உரை அப்படிங்கிறது இந்த கிணறுக்கு மூடி போடுவாங்க தெரியுமா? கிணறு உரை. அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் இது என்னது? உரை. கரை. கரைன்னா என்னது? கடற்கரை. கடற்கரைனா ஓரம். கரைனா ஓரம். இந்த கரை அப்படிங்கிற ட்ரெஸ்ஸில் படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு. கூரிய, கூர்மையான பொருளை தான் கூரிய அப்படின்ட்டு வரக்கூடியது. கூரிய அப்படின்னா சொல்லியபடி. கூரை, வீட்டோடைய மேற்பகுதியில் போடக்கூடியது கூரை. இந்த கூரை அப்படிங்கிறது ஆடை. பறவைனா கடல். இந்த பறவைனா வந்து பறவை இனவனம், பறக்கக்கூடியது. இறங்கு. இறங்கு மேக்சிமம் வந்து இந்த இறக்கத்தில் வரக்கூடியது தான் வந்து இறங்கு. இந்த இறங்கு வந்து கீழே இறங்குறது. எரிதல், எரித்தல். எரிதல்ங்கிறது இந்த எரிங்கிறது வீசுதல். ஓகேவா? வீசுதல். இறை, இறை உணவு. இந்த இறைங்கிறது கடவுள். மனம், வாசனை. மனம் அப்படிங்கிறது உள்ளம். பனி, வேலை. பனிங்கிறது குளிர்காலத்தில் வரக்கூடிய பனி. ஒரு சில இது உங்களுக்கு குழப்பம், ஒரு சில இதெல்லாம் மேக்சிமம் தெரியும். குழப்பக்கூடியதை மட்டும் ஏதாட்டும் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. லாணி அப்படிங்கிறது என்னது? இப்போ இரும்பு துண்டு. மானி அப்படிங்கிறது மாசம். இது வரைக்கும் வந்து இந்த ந இது வந்து மயங்கொலிகள். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ரேவா. இந்த ர. அடுத்து பார்த்தீங்கன்னா ல ல ல. இது வந்து 3 இது வரும் இதில். இப்போ அடுத்த செட்டு நம்ம பார்க்கறதுல 3 இது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. அலை, கடல் அலை. அலை அப்படிங்கிறது கூப்பிடு, அழைத்தல். இது கடல் அலை. இந்த அலை அப்படிங்கிறது புற்று. அப்போ இது மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது, வட்டம் முடுங்க. இந்த இலை, இது வந்து வாழை இலை. இந்த இலைங்கிறது நூல். இந்த இலைங்கிறது மெலிதல், இலைத்தல், மெலிதல். உலை, நீர் உலை. ஓகேவா? அரிசியை உலையில போட்டியாம்பாங்களா? அரிசியை உலையில போட்டியா? அப்போ நீர் வந்து கொதிக்கிறது தான் நீர் உலை. இது உலை. இந்த உலைங்கிறது உழைத்தல். இந்த உலைங்கிறது மன உளைச்சல். கலை, கலைங்கிறது திறமையை அடிப்படையது கொண்டது. இந்த கலைங்கிறது மூங்கில். இந்த கலைங்கிறது இந்த வயல்ல வந்து தேவையில்லாமல் வரக்கூடியதை களை பறித்தன்பாங்க, அது நீக்குதல். அழகு, பறவையோட மூக்கு. இந்த அழகுங்கிறது அழகு, அழகா அழகு. அது வந்து மணப்பு. அழகா காடு இருக்கு, அழகா பொண்ணு இருக்கு, அழகா பையன் இருக்கு, அந்த அழகு இது. இந்த அழகுங்கிறது சேவல் அல்லது பெண் கோகையை சொல்லக்கூடியது.
வால் விலங்குகளுடைய உறுப்பு இது வால். இந்த வால்ங்கிறது வாழ்றல், வாழ்க்கை, வாழ்த்துதல் அந்த மாதிரி வரக்கூடியது. இந்த வால்ங்கிறது கத்தி. தாளுங்கிறது நாக்கு, தாளுங்கிறது தாழ்பால், தாழ்பால். தாளுங்கிறது பாதம். ஆளுங்கிறது ஆலமரத்தை வரக்கூடியது. ஆளுங்கிறது ஆழம், ஆழ்கிணறு, ஆழ்துளை கிணறு, ஆழ்கடல் அப்படின்ட்டு ஆழத்தை குறிக்கக்கூடியது. இந்த ஆளுங்கிறது ஒரு நபரை குறிக்கக்கூடியது, தனி நபரை. இந்த தமிழ் எண்கள் 10 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதை வச்சு மீதியை எழுதவும் கற்றுக்கோங்க, போதுமானது. தமிழோடைய சொல்லறிவோம். சுவிட்ச் சொடுக்கி, ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல் ட்ரிங்க்ஸ் குளிர்சாறுகள், கிரைண்டர் மின்னறவை, ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி, டீ தேநீர், வாஷிங் மிஷின் வெளுக்க இயந்திரம், டெலிஃபோன் தொலைபேசி. இது சொடுக்கின்னு சொல்லலாம் அல்லது பொத்தான். உன்னை நீ அறிவாய், சாக்ரட்டிஸ். அடுத்தது பழமொழிகள். பெண்ட் த ட்ரீ ஒயில் இட்ஸ் யங். 5இல் வளையாதது 50இல் வளையாது. as is the mother so is here டாக்டர். தாயைப் போல நூலைப் போல சேலை. a friend in need is a friend in indeed. உயிர் காப்பான் தோழன். a man of courage never wants weapons. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். blood is thicker than water. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அடுத்து இது ஒரு முடியரசன் பாடல் கொடுத்துருக்காங்க, லைட்டாக பார்த்துக்கோங்க. இது என்னது, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. திருவேங்கட நாதர் எனும் வள்ளலை பற்றி. தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, நயங்கள். இல்லை மோனை எழுத்துக்கள் என்ன? மோனைன்னா முதல் எழுத்துக்கள் ஒன்றாக வருவது போல. தாத்த இது வரலாம், ஓகேவா. மோனை முதல் எழுத்து, எதுகைன்னா 2ஆம் எழுத்து. அணி உவமேனி. இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமேனி. என்ன இது வருதோ அதை கொடுத்து மேட்ச் பண்ணுங்க. அந்த திருக்குறளில் தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம பார்க்கல, நீங்க பாருங்க. அடுத்து இதோட அளப்படைகள்லாம் என்னன்ட்டு வேணா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த லாஸ்ட்டு, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 13 ஒருவர். இதில் நச்சர் மட்டும்தான் எழுதியிருப்பாரு, இவங்கெல்லாம் கிடையாது. தென் திராவிட மொழிகளில் ஒன்று தமிழ். தமிழ் இது தெலுங்கு நடு திராவிடம். மால்தோங்கிறது வட திராவிடம். உருது இது நடு திராவிடம். மிக பழமையான இலக்கிய நூல் தொல்காப்பியம். குலத்துங்க சோழனான அவைக்கள புலவராக இருந்தவர் கம்பர். 11 எழுத்துக்கள் அளப்பெடுக்கும். ஒற்றளப்படையில் அளப்பெடுக்கும் எழுத்துக்களின் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 11. அவ்வளோதாங்க. இதோட இயல் 1 முடிகிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 2 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.